வணக்கம். உங்களுடைய சுய முன்னேற்றத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவதற்கு நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியின் மூலமா உங்களுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கான கருத்துக்களும் பயிற்சிகளும் தனிப்பட்ட முறையில் பிரைவேட்டா கொடுக்கப்படும். இந்த கம்யூனிட்டியில இணையணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கம்யூனிட்டியோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவின் மூலமாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப வேகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் சீரீஸில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுது, இந்த கனெக்ஷன் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணம் என்ன ஆற்றலாக கன்வெர்ட் ஆகணும், கன்வெர்ட் ஆச்சுன்னா அது பிரபஞ்சத்தில் பதிவாகும், அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அந்த ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெக்னிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்காக. இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்காக செலக்ட் பண்ணக்கூடிய டெக்னிக் அப்படிங்கிறதுல ஒரு புரிதல் உங்களுக்கு தேவைப்படுது. எந்த டெக்னிக்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதற்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அதற்குன்னு சில தன்மைகள் இருக்கும். உதாரணத்துக்கு அஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஃபர்மேஷன் உங்களுக்குள்ள முழுமையாக வேலை செய்யும். ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லும்போது அது உங்களுடைய எண்ணங்களில், உங்களுடைய தாட் ப்ராசஸில், உங்களுடைய நம்பிக்கைகளில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்படி தான் அஃபர்மேஷன் அப்படிங்கிறதே ஒர்க் ஆகுது. விசுவலைசேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும். எமோஷன்ஸ் ரிலீஸ் ஆகும்போது எனர்ஜி மிகப்பெரிய அளவில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க. எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது உங்களுடைய இன்டென்ஷன், நீங்கள் நோக்கம், அந்த நோக்கம் அப்படிங்கிறது அந்த எனர்ஜியோடு சேர்ந்து வெளியே வரும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ளே இருந்த எண்ணம் என்ன ஆற்றலாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போது உங்களுக்காக நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம், ஆனால் அடுத்தவங்களுக்காக நீங்கள் அஃபர்மேஷன் சொன்னால் அது வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்குள்ளே வேலை செய்யாது, உங்களுக்குள்ளே மட்டும்தான் வேலை செய்யும். அப்போது இந்த டெக்னிக் அப்படிங்கிறது சரியான ஒரு டெக்னிக்கை நாம் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறது மிக 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 அவசியம். சரி, அப்படி நாம் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. என்னோடய மேனிஃபெஸ்டேஷனுக்கு நான் இதை பண்ண போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நிறையா உங்களுடைய நிறையா இலக்குகள் இருக்குது. அந்த இலக்குகள் எல்லாம் அடையணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம் அப்படின்னா விஷன் போர்ட் டெக்னிக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு மெத்தட். இப்போ இந்த விஷன் போர்டு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு புரிதலுக்காக, இந்த கான்செப்டை உங்களுக்கு விளக்குறதுக்காக. அப்படி ஒரு டெக்னிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் உங்களோட விஷன் போர்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி முதல் விஷயமாக, இது விஷன் போர்டுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் சரி, அஃபர்மேஷனே நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி, விஷன் போர்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்யணும். என்ன அப்படின்னா மென்டல் ப்ரிப்பரேஷன். உங்களுடைய மனநிலையை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். ஒரு எமோஷ்னலாக உங்களை நீங்கள் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணணும். உங்களுடைய இலக்குகளை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதை ஏன் முக்கியம், அது ஏன் அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். தேவைப்பட்டால் அதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் நல்லா தியானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தனிமையில் இதை பற்றி, உங்களுடைய இலக்குகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் உருவாக ஆரம்பிக்கும். அப்படி உருவாக ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வைப்ரேஷனல் அப்படிங்கிறது அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் மேலே ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அதை தெளிவுபடுத்தணும். கிளியர் கட்டாக இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா எளிமையான ஒரு 3 கேள்விகள் இருக்குது. இந்த 3 கேள்விகளை ஒரு பேப்பர்லேயோ நோட்லேயோ நீங்கள் எழுதணும். இதை எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய ஆசை அல்லது விருப்பம் என்ன,
நீங்கள் எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அல்லது அனுபவிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் பிரித்து பார்த்துருவீங்க. உங்களுடைய இலக்கு, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த 3 கேள்வி என்ன? முதலாவது கேள்வி, நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த கேள்விக்கு உங்களால் ரொம்ப எளிமையாக பதில் சொல்லிட முடியும். இதுக்கான பதிலை எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கேள்விக்கான பதிலை எழுதணும். அதை ஏன் அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஏன் அதை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நீங்கள் உங்கள் மனசில் தோணக்கூடிய விஷயங்களை எழுதணும். ரொம்ப நல்லா அறிவுபூர்வமாக சிந்திச்சு யோசித்து அப்படிலாம் எழுதக்கூடாது. உங்கள் மனசில் என்ன வருதோ அதை அப்படியே எழுதிடணும். நீங்கள் ரொம்ப ஓவராக பிளான் பண்ணாமல், சிந்திக்காமல், உங்களுடைய அறிவுக்கு மிகப்பெரிய அளவில் வேலை கொடுக்காமல், உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அப்படியே அதை வார்த்தைகளாக நீங்கள் எழுதி கொட்டிடணும். அவ்வளோதான். இப்போது 3வது கேள்வி, அதன் மூலம் எந்த ஒரு அனுபவத்தை பெற விரும்புகிறீர்கள்? அந்த இலக்கை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அடைவதன் மூலம் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதை எந்த மாதிரியான அனுபவத்தை நீங்கள் பெறணும்னு நினைக்கிறீங்க? இந்த 3 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுதணும். சரி, இப்போது இந்த 3 கேள்விகளுக்கு பதில் எழுதியாச்சு. இந்த விஷயந்தான் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய எமோஷன்ஸ். இந்த 3 விஷயமும் இந்த 3 பதில்களில் உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இப்போ இது எதற்காக எழுத சொன்னேன் அப்படின்னா, இதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதாவது இது இப்போ உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ள இது ஒரு இன்டென்ஷனாக இருக்குது, ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்துக்கு நீங்கள் கொடுத்த வடிவம் தான் அந்த இலக்கு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதை அடைவதன் மூலமாக ஒன்றை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா? அதற்காகத்தான் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, இலக்கு அப்படிங்கிறது எனக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு, வெளிப்படுத்துவதற்கு எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. இனிப்பு சாப்பிடணும்னு உங்களுக்குள்ள ஆசையாக இருக்குது, ஆனால் அந்த இனிப்பு அப்படிங்கிறத நீங்கள் வேறு ஒரு சுவையோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இனிப்பான தின்பண்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு ஜிலேபியோ இல்லை குலோப் ஜாமுனோ, வாட்டவர். நல்ல இனிப்பாக இருக்கணும், வாயில் போட்ட உடனேயே சாஃப்டாக அப்படியே கரைஞ்சி போயிடணும். அப்படிங்கிற உங்களுடைய ஆசைக்கும், உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும், உங்களுடைய அந்த நோக்கத்துக்கும் கரெக்டான விஷயம் எது? குலோப் ஜாமுன். இதுவே நல்ல இனிப்பாக இருக்கணும், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அப்படிங்கும்போது அது வேறு ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு இனிப்பு பலகாரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதை இலக்காக நீங்கள் அடைவீங்க. ஸோ அப்போ அந்த இலக்குங்கிறது அந்த ஒரு இனிப்பு பலகாரம் மாதிரி. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு இன்டென்ஷன், நோக்கம் இருக்குது, ஆசை இருக்குது, எமோஷன்ஸ் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்குது. இந்த 3ஓட கலவையைத்தான் நாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், நாம் அடையணும்னு நினைக்கிற அந்த இலக்கின் மூலமாக. இதில் நீங்கள் தெளிவானதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு டெக்னிக்கை செலக்ட் பண்ணுறீங்க. அந்த டெக்னிக்கில் முதல் முறையாக அந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தும் போது, உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை எழுதுகிற அந்த முதல் நாள், விஷன் போர்டை உருவாக்குறீங்க அப்படின்னா அதை உருவாக்குற அந்த முதல் நாள், இந்த முதல் நாள் இருக்குது இல்லைங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு தடவை தான் செய்யணும். எஸ், நீங்கள் இந்த விஷயத்தை ஒரு தடவை தான் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய இன்டென்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணணும். நமக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க? உதாரணத்துக்கு ஒரு விஷன் போர்டை ரெடி பண்ணுறீங்க. விஷன் போர்டை ரெடி பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் ஒரு சார்ட்லேயோ ஒரு போர்ட்லேயோ அழகாக உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி, இது இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், இது முதல் இருந்தால் நல்லாயிருக்கும், இது 2வது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொறுமையாக ஒட்டுறீங்க. ஸோ அதை ஒட்டும்போது உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும், ரொம்ப க்ரியேட்டிவாக செயல்படும். இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு பார்த்து நீங்கள் செயல்படுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு மெத்தடை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, டெக்னிக்கை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும்.
அந்த திருப்தி ஏன் ஏற்படுதுன்னா உங்களுடைய இன்டென்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணினதுனால ஏற்படக்கூடிய ஒரு திருப்தி. நம்ம மனசுக்குள்ளே இருந்த பாரத்தை இறக்கி வச்சிட்டோம், இன்டென்ஷன்ஸை நீங்கள் இறக்கி வச்சிடுறீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப டென்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறையா பேர் வந்து இந்த ஈர்ப்பு விதி சம்மந்தமாக நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மேலே நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுனால எனக்கு உடனே நடக்கணும் அப்படிங்கிற டென்ஷனை திரும்ப திரும்ப க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஒரு டெக்னிக்குக்காக முதல் முறையாக வேலை செய்யும்போது உங்களுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும். இது நடக்கணும். அது வந்து ஒரு அஃபர்மேஷனை ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அந்த விஷன் போர்டை ஒட்டுறதா இருந்தாலும் சரி, விசுவலைசேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாட்டெவர், முதல் முறையாக பண்ணும்போது தயார் நிலையில் பண்ணணும். அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே அந்த டென்ஷன் இருக்காது, ரிலீஸ் ஆகிருக்கும், ஒரு திருப்தி ஏற்படும். இது நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ளே இருந்த நிறைய இன்டென்ஷன்ஸை, எமோஷன்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது நடந்தால் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வேலை செய்யும். நம்ம பண்ணக்கூடிய ஈர்ப்பு விதி மெத்தடு வந்து சரியாக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? முதல் முறையாக பண்ணும்போது இன்டென்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும். ஸோ இதுதான் அதற்கான அடையாளம். நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், அந்த டெக்னிக் 100% வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம்னு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெக்னிக்கை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது, நான் ஏற்கனவே என்னோடய இன்டென்ஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு, என்னோடய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், பிரபஞ்சத்தில் பதிவாகி இருக்குது, இப்போ நான் அதற்கு சப்போர்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த விஷன் போர்டை பார்க்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் பார்த்து என்னுடைய அந்த கனவு வாழ்க்கையை நான் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் வந்து திரும்ப திரும்ப அதை பார்க்கும்போது, திரும்ப திரும்ப சொல்லும்போது, எனக்கு அது வேணும் 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 அப்படின்னு முதல் முறையாக நான் எனக்கு இருந்த அந்த இன்டென்ஷனோடவே நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அடையணும்னு நினச்ச விஷயத்தை அடைய விடாமல் நானே இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் இந்தந்த விஷயம் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இவங்ககிட்டையெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறாங்க. நீங்கள் போயிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில்லப் பண்ணி அதுக்கப்புறம் கையெழுத்து வாங்கி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி கொண்டுட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போது கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லாவே உங்களுக்குள்ளே ஒரு டென்ஷன் ரிலீஸ் ஆகுமா? அப்பாடா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க இந்த வேலை ஏதோ ஒரு காரணமாக ஸ்லோவாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கழித்து திரும்ப அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் போகிறீங்க. போகும்போது அதே மாதிரி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி, அதே மாதிரி ஃபோட்டோ ஒட்டி, அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட கையெழுத்து வாங்கி, அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி கொண்டு போய் கொடுப்பீங்களா? இல்லை, நான் கொடுத்தது என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறதுக்காக போகிறீங்க. ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட சும்மா சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ அப்போது நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஈர்ப்பு விதியில் என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவை போகும்போதும், ஒவ்வொரு தடவை டெய்லியும் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி, கையெழுத்து வாங்கி, ஃபோட்டோ ஒட்டி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி, அதை கொண்டுட்டு போய் டெய்லியும் கொடுத்து டென்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கான காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈர்ப்பு விதி சம்மந்தமாக நிறைய கேட்டு அதை நம்பி அவங்களுடைய 100% நம்பிக்கையை பிரபஞ்சத்தின் மேலையும் ஈர்ப்பு விதியின் மேலையும் வைக்கிறது தான் இதற்கான காரணம். நீங்கள் உங்களை நம்பணும், நீங்கள் நம்பணும். பிரபஞ்சத்தையோ ஈர்ப்பு விதியையோ நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. அது நடக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை, அந்த கருத்துக்களை நம்புங்க. அதை மட்டுமே நம்பினா போதும். நான் இந்த வேலையை செய்கிறேன், இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியான மனநிலையோடு நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் நிறையா பேருக்கு இந்த புரிதல் இருக்கிறதுக்கு பதிலாக வெற்று நம்பிக்கை உருவாகிவிட்டது. அது மேலே நம்புனா நடந்துடும் அப்படின்னா அதிகப்படியான நம்பிக்கையை வச்சு நம்ம அதை வந்து காக்கா பிடிச்சலாம் நம்ம காரியத்தை சாதிக்க முடியாது. நீங்கள் வந்து சரியாக நடந்து கொண்டாலே அது சரியாக நடந்து கொள்ளும். அப்போது நம்பிக்கையை உங்கள் மேலே வைக்கணும். நீங்கள் தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறீங்க, இது அங்கே பிரபஞ்சத்தில் போய் பதிவாகி இருக்குன்னு நம்புனீங்க அப்படின்னா அடுத்த நாளிலிருந்து அந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தும் போது அதற்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மனநிலையோடு தான் நீங்கள் செயல்படுவீங்க. அதாவது
இந்த ஃபார்ம் என்னாச்சுங்க, ப்ராசஸ் போயிட்டுருக்கா அப்படின்னு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்குற மாதிரி இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற அந்த எனர்ஜியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நீங்கள் டெக்னிக்கை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவீங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தும் போது எனக்கு வேணுங்கிற அந்த டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்குன்னா அது என்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஏக்கத்தையும் அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்ணாத தன்மையும் வெளிப்படுத்துது. நீங்கள் இன்டென்ஷனை ரிலீஸ் பண்ணாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கும் போது அந்த எனர்ஜியை உங்களை விட்டு வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளே நீங்கள் இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதற்கப்புறம் நீங்கள் அதை டெய்லியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மனநிலையோடு ஒவ்வொரு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கையும் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் மிக வேகமாக நடக்கும். நண்பர்களே, ஐ ஹோப் இந்த பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பமுள்ளவராக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். மைண்ட் செட், மேனிஃபெஸ்டேஷன், மெடிடேஷன் இது எல்லாம் ஒன்றா இணைச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே நம்ம இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பயிற்சிகள் தொடங்கும்போது அந்த குரூப்லேயே எல்லா மெசேஜஸும் உங்களுக்கு வரும். நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும்.